ஒன்று நினைத்தால் நீரொன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குதானே, எல்லாம் நன்மைக்குதானே, எல்லாம் நன்மைக்குதானே. உங்களுக்கு நான் பாடல் ஒன்று சொல்லி தருகிறேன். உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப சம்பந்தப்பட்ட பாடல். அதை காலையில் வரும்பொழுது கேட்டேன். ஒரு லைன் தான் ஞாபகம் இருக்கு. ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு லைனாலும் ஒரு லைன் ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அப்படி இப்படியா அந்த வில்சன் ஐயா, அவன் கேஎஸ் வில்சன் அந்த பாட்டு எழுதினவர் பாடி இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்திருப்பார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட வார்த்தை வந்திருக்குன்னு யோசித்தே பார்க்க முடியல. அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பாடல் வரி இந்த பாடல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். பாடுற கவனிங்க. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே, எல்லாம் நன்மைக்கு தானே. எத்தனை என்னோட சேர்ந்து நீங்க பாடுறீங்களா? ஆமென் சொல்லுங்க. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே, எல்லாம் நன்மைக்கு தானே. ஆமென் சொல்லுங்க. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே, எல்லாம் நன்மைக்கு தானே. ஆமென். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்க. சத்தம் ஆமென் என்று சொல்லுங்க. வசனத்தை வாசிப்போம். ரோமர். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு கடனாளிகள் அல்ல, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவிகள், ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். ரொம்ப ஆழமான திட்டவட்டமான வாழ்க்கை குறித்தான விவரமான ஒரு வசனம் இது. அல்லேலூயா. ஆமென். எக்காலத்திலும் உதவி செய்கிற ஒரு தேவனுடைய வார்த்தை தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. பாபா ஆமென். வசனம் தெளிவா சொல்கிறது. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்தின் கடனாளிகள் அல்ல. அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை சொல்லுவதற்கு, இந்த வார்த்தை எழுதப்படுவதற்கு அப்போஸ்தலன் பவுல் மிகப்பெரிய சவால்களை சந்தித்து எழுதுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பவுல் ஒரு ஓரமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு பட்டத்தை ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு விஷப்பூச்சி, ஒரு மோசமான விஷப்பூச்சி, அல்லேலூயா, ஆமென், அந்த தேசத்துல அந்த விஷப்பூச்சி பரவலாய் பரவும் பொழுது, ஆமென், அங்க இருக்க ஜனங்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்களாம். 2 நாள் ஆகும், 3 நாட்கள் ஆகும். அந்த விஷப்பூச்சிகள் அத்தனையும் வெளியே போகிற வரைக்கும் காத்திருப்பார்களாம். எப்படி நம்ம வீட்டுல ஈஸ்வர் வந்துட்டு என்ன செய்வோம்? கதவு சாத்துவோம், லைட்டை ஆஃப் பண்ணி வச்சிருவோம். எதுக்காக? ஈஸ்வர் போற வரைக்கும் காத்திருப்போம். அல்லேலூயா. ஆமென். ஈஸ்வர் நம்மள ஒண்ணும் செய்வது கிடையாது. அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் பார்க்குற ஈஸ்வர் நிறைய பேர் சாப்பிடுறாங்க. ஈஸ்வர் தான் நம்ம ஏதாவது செய்யறோம். அல்லேலூயா. ஆமென். கேள்விப்பட்டிருக்கீங்களா ஈஸ்வர் சாப்பிடுறது? பொரியல போட்டு சாப்பிடுறாங்க. அல்லேலூயா. நல்லது. தொடர்ந்து சாப்பிடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. தப்பு கிடையாது. அல்லேலூயா. ஆமென். அப்ப கவனிங்க, ஒரு நல்ல காரியம், ஆமென், அதுக்கே நம்ம என்ன லைட்டை ஆஃப் பண்ணி வச்சோம் நிறைய வந்ததுன்னா, அன்றைய நாட்கள் அந்த தேசத்தின் பிள்ளைகள் சந்தித்த காரியம், அந்த பூச்சி, சின்ன பூச்சி உள்ள வரதே தெரியாது. அது கடித்தால் உயிரே போயிடும். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மோசமான பூச்சி, ஆமென், அது பவுலை சந்திக்குது, பவுலை போய் கடிக்குது. அல்லேலூயா. ஆமென். அவன் சுத்தி இருக்க எல்லாருமே சொல்றாங்க, இந்த பூச்சி உங்களை கடிச்சிருச்சு, இந்த பூச்சி உங்களை கடிக்கணும், இந்த பூச்சியை கடிவதற்கா இவ்வளவு தேசத்துல கடந்து வந்தீங்க. அல்லேலூயா. ஆமென். அவன் சொன்னான், நான் மாம்சத்தை நம்பல, ஆண்டவரை நம்புகிறேன். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, நான் மாம்சத்தை நம்பல, நான் ஆண்டவரை நம்புகிறேன். அல்லேலூயா. ஆமென். உன்னால எந்த வியாதிகளும் கடித்ததோ, அல்லேலூயா, ஆமென், அதிலிருந்து நீங்க விடுதலை ஆக்கப்படுவீர்களாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாபா ஆமென். ஆமென். அப்ப எல்லாருமே பார்த்து சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க, பவுல் இப்ப சாவான், குனியுமோ செத்துருவான், நிமிருமோ செத்துருவான், நடக்குமோ செத்துருவான்னு. அல்லேலூயா. ஆமென். பார்த்தாங்க, நடந்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. ஆமென். வேலை செய்து கொண்டே இருந்தான். பிரசங்கித்த வண்ணமாகவே இருந்தான். மரணம் வரவே இல்லை. அல்லேலூயா. ஆமென். அவர் வார்த்தை எழுதியிருக்கார் பாருங்க. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நான் மாம்சத்தின் கடனாளிகள் அல்ல. அல்லேலூயா. ஆமென். உன் மாம்சத்தை நம்பி வாழ்வதற்கு, அல்லேலூயா, ஆமென், உன் மாம்சத்துல ஒரு தீமை நடந்துருச்சுன்னா அதை பார்த்து நீ பயந்து நடுங்குவதற்கு, நீ மாம்சத்துக்குரிய அல்ல, நீ தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து விடாதே.
இந்த இடத்துல அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தை காரியத்தை பார்க்கும் பொழுது ஆமென், பவுல் அப்படியே கல்லறையில் அடக்கம் பண்ண ஒரு பிணம் ஆமென் திரும்ப எந்திரிச்சு நிக்கிறதை போல இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் பவுலை அப்படி நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாருங்க. மாம்சம் என்ன நடந்தாலும் நீ பயப்பட அவசியம் அல்ல. அல்லேலூயா. ஆமென். மாம்சத்தில் பிழைப்பதற்கு மாம்சம் உன்னை பாதுகாக்கவில்லை, தேவன் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, மாம்சத்தின்படி பிழைக்கலைங்க, நீங்க தேவனால் பிழைத்திருக்கீங்க. அல்லேலூயா. 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 அப்போ கவனிங்க, வசனத்தை வாசிக்கும் பொழுது சுடுகாட்டிலிருந்து அவன் எழுந்து நின்றது சொல்லப்பட்ட வார்த்தை போல நான் காண்பேன். அல்லேலூயா. அதனால உன் சரீரத்தில் ஏற்பட்ட காயங்களும் உன் கண்களால் நீங்க பார்த்த சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படுவதற்கு அல்லேலூயா ஆமென் அந்த நேரத்தை வீண்விரயமா செலவழிப்பதற்கு அல்லேலூயா ஆமென் அதற்கு பதிலாக பவுலை போல சபை ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா ஆமென். விசுவாசமா எழுந்திருங்கள், தொடர்ந்து உன் வேலை செய்யுங்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். தொடர்ந்து தேடுங்க, தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க. அல்லேலூயா ஆமென். உனக்கான காரியத்தை கர்த்தர் செய்து முடித்தே தீருவார். அல்லேலூயா ஆமென். ஏனென்றால் உன்னுடையதல்ல, தேவனுடையதா இருக்கிறது. அல்லேலூயா. 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 இவங்கெல்லாம் உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமென், பவுல் செத்துருவானே, ஆனா தேவனோட நினைச்சாரு நீ சாக மாட்ட. அல்லேலூயா ஆமென். யார் நினைச்சது ஜெயித்தது? ஒரு தேசத்திற்கு அத்தனை நபர்களும் சந்தித்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள், அவர் பார்த்த காரியங்கள் ஜெயித்ததா? அல்லேலூயா ஆமென். எதுமே பார்க்காமல் உணராமல் ஒரு விசுவாசம் ஜெயித்ததா அப்படிங்கிற கேள்வி கேட்டார். அல்லேலூயா ஆமென். விசுவாசம் ஜெயித்தது. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நீ பேசுகிற வார்த்தை ஆமென், நீ கேட்கிற வார்த்தை ஆமென் அனுபவங்கள் அல்ல, அது விசுவாசம். அனுபவம் நிர்மூலமாக்கி விசுவாசம் ஜெயமாதிகள் காண்பீர்கள். அல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சகோதரர் எப்படியாக நான் சொன்னேன் ஆமென், தேனி பட்டணத்துல இருக்காரு. தம்பி கடன் அதிகமாயிட்டே இருக்கு. அனுபவத்துல சொல்றேன். அல்லேலூயா. அவர் அதிகமா என்கிட்ட பேசும்பொழுது கவனித்த வார்த்தை அனுபவத்துல நான் சொல்றேன். உங்களுக்கு எத்தனை வயசு ஆச்சு? 52 வயசு ஆச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தைங்க இருக்காங்க. திரும்ப அனுபவத்துல சொல்ற தம்பி. அல்லேலூயா. ஆமென். அனுபவத்துல என்னதான் நீ சொல்ல வர? அவருடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்லும் பொழுது என்னால ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். நான் ஆல்ரெடி தோத்து போயிட்டேன் அப்படிங்கறது என்னோட அனுபவம். அல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமென். நான் சேர்த்து வைத்த கடன்களுக்கு நான் 52 வயசு ஆச்சு. இன்னொரு 60 வருஷம் நான் நல்ல பலசாலியா வேலை செய்தாலும் நான் கட்டி பிடிக்க முடியாது. ஒரு அனுபவத்துல சொல்றேன். திரும்ப அவர் சொன்னார். அல்லேலூயா. ஆமென். திரும்ப 50 வயசு இன்னொரு 60 வயசு கணக்குப்பட்ட எவ்வளவு வயசு ஆகுதுங்க? 110 வருஷம் ஆகுது. 110 வருஷம் நல்ல வாலிபரை போல வேலை செஞ்சாலும் அனுபவத்துல சொல்றேன் தம்பி, கடனை கட்ட முடியாது. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், உன்னோட அனுபவத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணுங்க. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. தோல்வியில பார்த்த அனுபவம், உன்னோட வறுமையில பார்த்த அனுபவம், உன் வருமானத்திலும் பார்த்த அனுபவம். அல்லேலூயா ஆமென். எல்லா அனுபவத்தையும் ஆஃப் பண்ணி விசுவாசிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா ஆமென். தேசம் அனுபவத்தை உணர்கிறது. ஆமென். இந்த பூச்சிகளை செத்துருவாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க. அனுபவம் இருக்கு. எங்க பெரியப்பாக்கு அனுபவம், இதே அனுபவம் வந்ததுங்க. எங்க சித்தப்பாக்கு இதே அனுபவம் வந்ததுங்க. என் பையனுக்கு இதே அனுபவம் வந்ததுங்க. அதேதான் உங்களுக்கு வந்திருக்கு, அதே தான் அடுக்க போகுது அப்படி நீங்க சொல்வாங்கன்னா அதை நீ நம்பாதே. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்க ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அனுபவங்களை நம்பாதீங்க. அல்லேலூயா ஆமென். வானத்தின் பூமி படைத்த கர்த்தரை நம்புங்க. விசுவாசிக்க ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, அனுபவத்தை நம்பாதே, ஆண்டவரை நம்புங்க. அல்லேலூயா. சொல்லுவாங்க, பொதுவா சொல்லுவாங்க, ஏங்க அனுபவத்துல சொல்றாங்க, ஒரு டைம் அவன்லாம் குடிச்சிட்டானா அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. நான் விசுவாசத்தை சொல்றேன், நீ ஜெபித்தால் வெளியே வருவாங்க. ஆமென். விசுவாசத்தை வெளியே வருவாங்க. ஆமென். அனுபவத்துல சொல்றாங்க, இவன்லாம் திரும்ப வேலைக்கு போறதெல்லாம் சாத்தியமே இல்ல, கை கால்லாம் அவுட் ஆயிடுச்சு. நான் விசுவாசத்தை சொல்றேன், அவர்கள் முதிர் வயதிலும் பண்ணிட்டு பசுமை புஷ்டியும் ஆயிருப்பார்கள். வசனம் சொல்கிறது, அவருடைய முதிர் வயதிலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், அவனை நான் தப்புவிப்பேன், நான் அவனை ஆதரிப்பேன், நீ என் தாசன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அனுபவம் வேற, விசுவாசம் வேற. அல்லேலூயா. சபை அனுபவத்தில் கட்டப்படுவது அல்ல, விசுவாசத்தில் கட்டப்படுவதாக இருக்க வேண்டும். விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. விசுவாசத்துக்கு நீங்கள் செயல்படணும் என்று சொன்னால் மாம்சத்தை விட்டு வெளியே வரணும்.
அல்லேலூயா ஆமென். மாம்சத்தை எண்ணத்தை விட்டு வெளியே வரணும். உன் சோகங்களை விட்டு வெளியே வரணும். உன் பயத்தை விட்டு வெளியே வரணும். அல்லேலூயா ஆமென். உன் துக்கத்தை விட்டு வெளியே வந்து முழங்கால் படி போட்டு தேவனை ஆராதிக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென். நீ போராடினது போதும், நீ அழுதது போதும் என்று நினைப்பாய் என்று சொன்னால் செயல்பட வேண்டும். அல்லேலூயா ஆமென். வசனம் தெளிவா சொல்லி இருக்கிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அப்ப என்ன கிரியை செய்யணும்? நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா ஆமென். நான் சொல்றேன் ஆமென். உபவாசம் பட நான் சொல்லல, 7 மணி நேரம் ஜெபிக்க சொல்லல, 10 மணி நேரம் ஜெபிக்க சொல்லல. அல்லேலூயா ஆமென். ஒரே ஒரு நிமிஷம் கண்கள் மூடி, அப்பா நான் உங்க மடியில உட்கார்ந்து இருக்க உணர்றேன் அப்படிங்கறத மட்டும் நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென். கையை பசுங்க. ஆண்டவரே நீங்க கையை பிடிச்சிட்டு இருக்கறத உணர்றேன். அல்லேலூயா ஆமென். ஆண்டவரே நீங்க என்ன தூக்கிட்டு இருக்கறத உணர்றேன். அல்லேலூயா ஆமென். அந்த உணர்வு மாத்திரம் திறக்கப்பட்டுச்சுனா ஜெபம் தானாய் திறக்கப்படும். அல்லேலூயா ஆமென். விசுவாசம் தானாய் திறக்கப்படும். அல்லேலூயா ஆமென். கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஜெபிக்கிறவனை மாறுவார். அல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பா. அடிக்கடி நான் சொன்னேன், ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். திடீர்னு ஆண்டவர்கிட்ட பேசுறாரு, எப்பா உன்னை வச்சு ஒரு பிளான் இருக்கு, நீ பெரிய ஒரு காலேஜ் கட்டு. அல்லேலூயா ஆமென் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா ஆமென். இவர் காலேஜை கட்டும் பொழுது நிறைய பணம், எக்கச்சக்கமான கோடிகள் லட்சங்களும் இவர் அப்படியே முன்னே வந்து குவிந்து கொண்டிருக்கிறது. யாரும் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா ஆமென். பயங்கர சந்தோஷமா ஒரு கடலோர பகுதிக்கு போய் நடக்கிறாரு. அல்லேலூயா ஆமென். நடந்து போயிட்டு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே குப்பை தொட்டிக்கு பக்கத்துல படுத்துக்கிட்டு இருந்த நானு கோடியும் லட்சங்களும் சூழ்ந்திருக்கிற நான் பார்க்கிற ஒரு மாபெரும் கட்டிடத்தை கட்டி எழுப்புவதற்கு இவ்வளவு பணமா எனக்கு கத்தர் கொடுத்தீங்க அப்படி சொல்லி நன்றி சொல்லி நடந்து கொண்டிருந்தாராம். அல்லேலூயா ஆமென். அவர் நன்றி சொல்லி நடந்து கொண்டிருக்கும் பொழுது கடற்கரையில யாருமே கிடையாது. ஒரு வெளிச்சம் மாத்திரம், மின் விளக்கு மாத்திரம் இருக்கிறது. அந்த மின் விளக்கு பக்கத்துல அவர் போகும் பொழுது அவர் ஒன்று உணர்கிறார். அல்லேலூயா ஆமென். நான் ஒருத்தன் மட்டும் தான் நடக்கிறேன். எத்தனை பேர் நடக்கிறேன்? ஒருத்தன் மட்டும் தான் நடக்கிறேன். நான் ஒருத்தன் நடக்கும் பொழுது காலச்சு 2 காலச்சு தான் இருக்கணும். நடக்கும் போதெல்லாம் 4 காலச்சு வருது. அது என் பின்னாடியே நடந்து வந்திருக்குது அப்படின்னு மின்விளக்கு வச்சு அப்படியே பாக்குறாரு. அல்லேலூயா ஆமென். அப்படியே பயந்து போயிட்டாரு. நடு ராத்திரி கடற்கரையில ஆமென். திடீர்னு இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன உருவாக்கும்? அல்லேலூயா ஆமென். அதே பயம் அவருக்கு உருவாச்சு. அவர் என்ன பண்றாரு? திரும்ப 2 அடி இந்த பக்கம் நவுந்து பார்க்காரு. உடனடியா திரும்ப 2 அடி வருது. அல்லேலூயா ஆமென். திரும்ப 2 அடி நடந்து பார்க்க, திரும்ப 2 அடி வருது. நம்மளால என்ன பண்ணிருப்போம்? நேரா கடலுக்குள்ள ஓடி போய் கொடுக்க. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அந்த நேரத்துல ஆமென் முட்டி போட்டு இயேசுவே சுத்தி என்ன நடக்குதப்பா அப்படின்னு சொன்னவே அவர் சொல்றாரு, நான் தான் உன் பக்கத்துல நிக்கிறேன். அல்லேலூயா ஆமென். நான் நடந்து வருகிறது இந்த மண்ணு சாட்சியா இருக்கு பாத்துக்கோ. அல்லேலூயா ஆமென். ஒரு சந்தோஷ துள்ளி குதிக்கிறார். அல்லேலூயா ஆமென். மீண்டும் நடந்து பார்க்கிறார், ஓடி பார்க்கிறார். இவர் என்ன வேகத்துல ஓடினாலும் அடுத்த 2 காலச்சு அங்க நிற்கிறது. அல்லேலூயா ஆமென். இவர் எவ்வளவு மெதுவா நடந்தாலும் அங்க காலச்சு இருக்கிறார். அல்லேலூயா ஆமென். சந்தோஷமா விடுதியிருந்து பணியில தொடர்கிறாரு. பயங்கர சந்தோஷமா, ஆர்வமா, சந்தோஷமா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு எல்லாமே நின்று போயிடுச்சு. வர வேண்டிய பணம் அப்படியே கம்ப்ளீட் நின்றுச்சு. எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அல்லேலூயா ஆமென். ஒரு செய்தி வருகிறது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, நீங்க நிறைய பேர்கிட்ட வேலை செய்யுங்க, பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் வேலை செஞ்சுட்டாங்க, நீங்க பணத்தை தர முடியாத நிலைமைக்கு வந்துட்டீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம். அல்லேலூயா ஆமென். என்ன செய்ய போறோம்? அரெஸ்ட் பண்ண போறோம். காலையில தயாரா இருங்க, காலை நேரமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறோம். ஏன்னா நீங்க எல்லா பேருக்கு, நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும், 10 மணி 11 மணிக்கு விடிஞ்ச பிறகு வந்து அரெஸ்ட் பண்ணா கூட்டம் கூடும். அதான் நேரத்தில் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறோம். அப்புறம் இவரு சரிங்க நீ காலையில அரெஸ்ட் பண்ணிருங்க, நான் தயாரா இருக்கேன், எங்கேயும் பயந்து எங்கேயும் ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா ஆமென். ஏன்னா அந்த போலீஸ் அதிகாரியும் இவரோட சபைக்கு வருகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாபாவே. அவர் தான் அரெஸ்ட் பண்ண போறார். அல்லேலூயா. அவன் தெளிவான பேச்சுகள் போயிடுச்சு. இவர் திரும்ப அதே கடற்கரைக்கு போய் நடந்து பார்க்கிறாரு. மின் விளக்கு கையில் எடுக்கிறாரு, நடந்து பார்க்கிறாரு. இவரோட காலச்சுகள் மாத்திரமே இருக்கிறது. அல்லேலூயா ஆமென். வேகமா ஓடி பார்க்கிறாரு. இவரோட காலச்சு மாத்திரமே இருக்கிறது. அப்படியே அந்த நடு கடற்கரையில முழங்கால் படி போட்டு கதறாரு. அல்லேலூயா ஆமென். ஆண்டவரே நீங்களும் என்னை விட்டு போயிட்டீங்களா? அல்லேலூயா ஆமென். ரொம்ப பயமா இருக்கு ஆண்டவரே, சிறைச்சாலைக்குள்ள போறதுக்கு எப்படி இருக்கு? பயமா இருக்கு, என்ன செய்வது தெரியல. அல்லேலூயா ஆமென். திடீர் கடல் அலைகளுக்கு மத்தியில ஒரு தெய்வ சத்தம் விழும் ஆரம்பித்தது. அல்லேலூயா ஆமென். அப்போ ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், தோனி இப்ப பாக்குறியே காலச்சு, அது உன்னுடைய கால் போல் இருக்கிறதா
அப்படின்னு கேட்டோடனே அவர் வேகமாய் காலை எடுத்து நல்லா ஊனி எடுத்து பார்த்தா அந்த கால் அவருடைய காலை விட ரொம்ப பெருசா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஒண்ணுமே புரியல. என்ன ஆண்டவரே, என் கால் விட பெருசா இருக்கு. பயப்படாத, நீ என் தோள் மேல இருக்கிற என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாபாவே. திரும்ப முழங்கால்படி போட்டு சொல்றாரு, ஆண்டவரே நான் கஷ்டப்படுறது என் கூட, நான் சந்தோஷமா இருக்கேன் என் கூட நடந்தீங்க, நான் கஷ்டப்படுறது உங்க தோள் மேல நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நான் சூரியன் உதிப்பதற்காக நான் காத்திருக்கிறேன். அதாவது வெளிச்சத்தை நான் காத்திருக்கல, கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்ய போறீங்க, அதற்காக நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. வேகமா வீட்டுக்கு போயிட்டு அவர் வாசல்ல அமர்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. போலீஸ்காரங்க வந்தாலும் சரி வரலினாலும் சரி, நான் காத்திருக்கிற தேவனுடைய அற்புதத்துக்காக காத்திருக்கிறேன், அதிகாரிகளுக்காக காத்திருக்கல, தேவனுடைய அற்புதத்துக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி காத்திருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அப்படியே நின்று கொண்டிருக்கும் பொழுது கேட் திறக்கப்படுகிறது, உள்ள அதிகாரிகள் வராங்க. அல்லேலூயா. வந்துட்டு நீங்க செலுத்த வேண்டிய பணத்தை யாரோ ஒருத்தங்க செலுத்திட்டு போயிட்டாங்க, யாருன்னு தெரியல. அல்லேலூயா. சிம்பிளான ஒரே வேர்ட்ல எல்லாமே முடிஞ்சு. அல்லேலூயா. இப்படி சொல்றாரு, எனக்கு அது யாருன்னு தெரியும். அல்லேலூயா. வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தர் எனக்காக எந்த இடத்துல நிற்பா. அல்லேலூயா. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன வந்துச்சுனால், ஜெபம் விடுதலைக்குள்ள கொண்டு போல. அல்லேலூயா. அந்த உணர்வு கொண்டு போச்சு. அல்லேலூயா. அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்ட பொழுது, அல்லேலூயா. நான் சொல்றேன், தம்பி நீங்க நடந்து போங்க, உங்க காலச்சு இல்ல, அது கர்த்தருடைய காலச்சு அப்படின்னு எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வோம்? அந்த மொமெண்ட்ல ஓகேங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அது இறங்கி வந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. அது விடாப்பிடியாய் உணர்ந்தா. அதான் தாவீது அதிகமா கேட்ட வார்த்தை என்னன்னு சொன்னால், ஆண்டவரே என்ன உணர்வுள்ளவன் ஆக்குங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்ன உணர்வுள்ளவன் ஆக்குங்க. அல்லேலூயா. என் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிற உணர்வுகள், ஜெபம் தானாய் உனக்குள்ளாக வரும், விசுவாசம் தானாய் வரும். கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு ஜெபத்தின் மகிமை உன்னை ஆக்கிரமித்துக் கொள்கிறதை நீ காண்பாய். அல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாபா. ஒரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை. நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். இந்த ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வதற்கான முதல் ஸ்டெப், முதல் படிக்கட்டு தான் உணர்வுள்ளவனாய் மாறுங்கள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது நிறைய படிக்கட்டு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்க அப்ரோச் பண்ணாவே, இதுல சக்சஸ் ஆனாவே, அல்லேலூயா, 100% பிரச்சனைகள் உனக்கு முன்பதாக இடிந்து போக நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. 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 ஆமென். 10 படிக்கட்டு ஏறின பிறகு வெற்றி கிடையாது தேவனுடைய பார்வையில. முதல் படிக்கட்டு ஏறும் பொழுதே முழு வெற்றி நீ காண்பாய். அல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். பின்னர் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கவனிங்க, 14வது வசனம் எவ்வளவு அழகா விவரிக்குது பாருங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்கலாம்னு சொல்லும் பொழுது மாம்சம் என்ன சொல்லுது? அப்புறமே பண்ணலாம்னு சொல்லுது. அல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கலாம், நீ எந்த தப்பு செய்ய வேண்டாம் அப்படின்னு மாம்சம் முடிவெடுக்கும் பொழுது, ஆவியில முடிவெடுக்கும் பொழுது, சபையில முடிவெடுக்கும் பொழுது மாம்சம் என்ன சொல்லுது? கடைசியா ஒரு முறை. அல்லேலூயா. என்ன சத்தம் வருதுங்க? கடைசியா ஒரு முறை, கடைசியா ஒரு முறை. அல்லேலூயா. அது முடிவு அல்ல, அது திரும்ப கொண்டு போயிட்டே. கர்த்தர் சொல்லுகிறார், நிரந்தரமான தீர்வு வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். 24 மணி நேரமும் என் நேரமும் கர்த்தரை கண்காணிக்கிறார். அவருடைய பார்வையில் நான் அமர்ந்திருக்கிறேன். அவர் உள்ளங்கைக்குள்ளாக கர்த்தரை ஒளித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமூகம் மாத்திரம் போதும். அதிலிருந்து வருகிற ஜீவ தண்ணீர், அது வருகிற மேன்மை, அந்த மகிமை மாத்திரமே எனக்கு போதும். இந்த சபை புரிந்து கொண்டு அது நடக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 18வது வசனம் பாருங்க. ஆவியினால், ஒருவேளை நம்ம சொல்றபடி வசனத்தை கேட்கபடி மாம்சத்தை வெறுத்து ஆவியில் நிற்பாய் என்று சொன்னால், அல்லேலூயா, வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. ஆவியினால் நடத்தப்படுகிறானால் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டது அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியேறமாய் இருக்கின்றன. அவை யாவன? விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, அகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், ஆக்கிரவேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், விளையாட்டுகள். அல்லேலூயா.
ஹalleluya ஆமென். முதலானவைகளே, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னதை போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹalleluya ஆமென். இது இத்தனை காரியத்தை விட்டு சபை வெளியே வருவதற்கு ஒரே ஒரு வழியை நான் காண்பிக்கிறேன். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத உணருங்க. ஹalleluya. எங்கயாவது வெளியே போகும்போது ஆண்டவர் நீங்க கூட இருக்கீங்க. யாராவது உன்னை திட்டும் பொழுது, ஏசப்பா நீங்க கவனமா கவனிக்கிறீங்க, என் கூட இருக்கீங்க. ஹalleluya ஆமென். திட்டுகிற வாய் பதற ஆரம்பிக்க நீங்கள் காண்பீர்கள். நான் பார்த்துருக்கேன். ஹalleluya ஆமென். என்ன கடினமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்ன திட்டத்தை நீங்க கவனிக்கிறீங்க, ஹalleluya ஆமென், என்ன பாதுகாத்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாயை நான் பார்ப்பேன். அவங்க வாய் திக்க ஆரம்பிக்கும். ஹalleluya ஆமென். பதற ஆரம்பிக்கும். ஹalleluya ஹalleluya ஆமென். நீங்க உணர்ந்து பாருங்க, நான் சொல்றது 100% உண்மை என்பதை நீங்கள் காண்பீர்கள். ஹalleluya. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் எவ்வளவு பெரியவர், அவர் உன்னோடு இருக்கிறதை உணர ஆரம்பிங்கள். கர்த்தர் பெரியவர் என்பதை சூழ்நிலையில் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் காண்பீர்கள். ஹalleluya. விசுவாசிகள் சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை கடைசியாக ஒன்று நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். தேவனுடைய வருகை சமயமாக இருக்கிறது. அவருடைய ரகசிய வருகையில நீங்கள் நான் ஏற்றுக்கொள்வதற்கு சபை ஆயத்தப்பட வேண்டும். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. ஹalleluya ஹalleluya ஆமென். இந்த 6 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹalleluya ஆமென். ஆண்டவர் உலகத்தை படைத்து எத்தனாவது நாள்ல ஓய்வு எடுத்தார்? 7ஆவது நாள்ல ஓய்வு எடுத்தார். என்ன நாள்ல ஓய்வு எடுத்தாருங்க? 7ஆம் நாளில் ஓய்வு எடுத்தார். ஆண்டவருடைய வருகையும் இந்த 7 என்கின்ற எண்ணோட தான் வரும். ஹalleluya ஆமென் சொல்லுங்க. ஆமென். 8 என்கின்ற எழுத்துக்கு அர்த்தம் என்னவென்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் புதிய ஆரம்பம். ஹalleluya ஆமென். 7 சம்பூர்ணம். ஹalleluya ஆமென். அப்ப கவனிங்க. ஆமென். ஆதாம் டு ஆபிரகாம் வரைக்கும் 2000 ஆண்டுகள். ஹalleluya ஆமென். எத்தனை ஆண்டுகளுங்க? 2000 ஆண்டுகள். ஆபிரகாம் டு ஆமென் மோசே வரைக்கும் ஆமென் 2000 ஆண்டுகள். ஹalleluya. ஒருவேளை பெயர்கள் ஒருவேளை மாறி இருக்கலாம். ஆனா கவனிங்க, 2000 ஆண்டுகள். மோசேயிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 2000 ஆண்டுகள். ஹalleluya ஹalleluya ஆமென். எத்தனை ஆண்டுகள் முடிந்ததுங்க? 6000. நானே போல என்னையே குழப்பிருக்க போலயே. ஹalleluya ஆமென். எவ்வளோ? 6000. ஹalleluya ஆமென். இந்த இடத்துல தான் கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்க போகிறது. ஹalleluya. ஒரு ஆமென் சொல்லுங்க பாபாமே. நான் ஒரு ஆரம்பத்தை உடைக்கும் பொழுது பூமி என்ன ஆச்சா? மிகவும் அதிர்ந்தது, முன்னெடுக்க வந்தது. ஹalleluya ஆமென். எந்த வருஷமும் இல்லாமல் 2025ல ஆமென் உலகத்துல 900 முறை முன்னெடுக்க மாட்டோம். இந்த வருஷத்துல ஹalleluya ஆமென் 900 முறை 900 டைம். ஹalleluya ஆமென். 1000க்கு 100 முறை கம்மியாக 900 வருஷம் முன்னெடுக்க வந்ததா. ஹalleluya ஹalleluya. கடந்த நாட்கள் கொஞ்ச நாட்கள் முன்பதாக கூட சூரியனோ சந்திரனோ ஏதோ கலர் மாறி இருந்தத ஆமென் கவுன்சிலன் தெரியல. ஆமென் பார்த்துட்டு ஆமென் பாத்தீங்க. ஹalleluya ஆமென். பார்த்தவங்க ஆமென் சொல்லுங்க. ஹalleluya ஆமென். இதெல்லாம் நோக்கம், என்னுடைய வார்த்தை இந்த காரியங்களை நம்ம என்ன விவரிக்கிறதுனா ஆண்டுடைய ரகசிய வருகை பக்கத்தில் இருக்கு. ஹalleluya ஆமென். சபை ஆயத்தமாகணும், பலப்படணும், விசுவாசத்தில் நிற்கணும், பரிசுத்தத்தில் நிற்கணும். ஹalleluya ஆமென். கர்த்தர் கிரியை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya ஆமென். அதனால தேவனுடைய வருகைக்கு மிக சமயமாக இருக்கிறோம். சபை அதை கவனத்தில் வைத்து ஜெபத்துல பலப்படுங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கோபம் வேண்டாம். ஹalleluya ஆமென். பொறாமைகள் வேண்டாம், வீண் சிந்தனைகள் வேண்டாம், பாவம் வேண்டாம். தேவனுக்கான விசுவாசம் உங்களை பற்றி எறியத்தக்கதான ஒரு தாகமுள்ள தேவனுடைய பிள்ளைகளை மாறுங்கள். மாம்சம் ஹalleluya ஆமென் எழும்பாதபடி ஆவிக்கேற்ற பிள்ளை நடந்து கொள்ளுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அப்படி இருக்கிறது எழுந்து நிற்போமா? எவ்வளவு ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நின்றவனமாக praise the lord, praise the lord, praise the lord, praise the lord, praise the lord. Praise the Lord, 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 praise the Lord. ஒரு மகிமையான பிரசன்னம் இந்த சபையை மூடி மறைக்கிறதை நான் காண்கிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்கெல்லாம் பலவீனமா இருக்கிறதோ அந்த இடத்தை பெயர் சொல்லி சொல்லுங்க. ஏசப்பா இந்த உறுப்பை நீங்க தொடர்ந்து நான் பார்க்கிறேன். இந்த சூழ்நிலையில் ஏதாவது சூழ்நிலைகள் உனக்கு போராட்டத்தை உண்டு பண்ணும் என்று சொன்னால் இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் சந்திக்க நான் உணர்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு முன்பதாக ஒருவர் கடந்து போகிறார். எனக்கு முன்பதாக ஒரு தெய்வம் கடந்து போகிறார். அவர் எல்லா காரியத்தையும் முறியடித்து ஜெயத்தை பாதையாக்குகிற ஒரு வல்லமையான தெய்வம் எனக்கு முன்பதாக போகிறார் என்பதை விசுவாசிக்க மாத்திரம். எல்லாரும் கண்களை 2 நிமிஷம் மாத்திரம் கண்களை மூடி நல்ல சொத்தமாய் வாய் நிறைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மன நிறைவோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏக சொத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
நீ குறுகி போவதில்லை, குறைந்து போவதில்லை. தேவனுடைய பாதுகாக்கும் விதத்தை நீ அறிந்து கொள்வாய். மேன்மையான பாதையில் திறக்கப்படுவதை காண்பாய். தூதர்கள் முன்பாக கடந்து வருவதை காண்பாய். சட்டைகள் விரித்து பறக்கிற வல்லமை இப்பொழுது சபைக்குள்ள உண்டாவதாக, உண்டாவதாக. ஒரு தலை முதல் கால் வரைக்கும் சந்திக்கிற எல்லா உறுப்புகள் மத்தியிலும் தேவனுடைய வெளிச்சம் உதிக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறார் ஒரு மெய்யான ஒளி இந்த சபையில இப்பொழுது வீச தொடங்குவதாக. பிரகாசம், பிரகாசம், பிரகாசம். எல்லாரும் ரெண்டு கலை மாடுதல் உயர்ச்சி கவியை மாத்திர நான் ஒன்று நினைத்தா நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே, எல்லாம் நன்மைக்கு தானே. விடுமாய் நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே, எல்லாம் நன்மைக்கு தானே. இயேசுவே ஸ்தோத்திரம். நீ வந்திருக்க ஒருவரையும் தேவனுடைய கண்பாரத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். வருகை இருக்கும் என்று சொன்னார், ரகசிய வருகை இருக்கும் என்று சொன்னார். அப்பா எங்களை எல்லாம் நினைத்துக் கொள்வீராக, சபை நினைத்துக் கொள்வீராக. மறுரூபப்படுத்துக. பாவத்தின் விடுதலை உண்டாகட்டும், சாபத்தின் விடுதலை உண்டாகட்டும். கண்ணீரை கத்த துடைத்து நிரந்தரமான சந்தோஷத்துக்குள்ளாக பங்கெடுப்பதற்கான ஒரு கிருபையை கத்த சபைக்கு தருவீராக நான் ஜெபித்து வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். கொடாகொடியை பெருகட்டும் என்று வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நான் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்நிகழ்ச்சி நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் தாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். மேலும் இப்பொழுதை பார்க்கிலும் மிகுந்த இடவசதியுடன் கூடிய ஆலய விரிவாக்கத்திற்கும் கட்டுமான பணிக்கும் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வசனத்தின்படி உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை தேவ ராஜ்யத்திற்கு விதைக்கும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்திற்கு இந்நிகழ்ச்சியை ஜாய் டிவியில் வழங்கியவர் சகோதரி பிரின்சி அவர்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மேலும் டிவி நிகழ்ச்சியை தாங்க விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் இதோ. எங்களுடைய சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை. சண்டே சர்வீஸ் டைமிங்: first service morning 7 a.m. at Kongayam. Second service morning 10 a.m. at Maravapalayam. Tuesday evening 7 p.m. Coimbatore meeting. Wednesday evening 7 p.m. Kumarapalayam. Friday fasting prayer morning 10 a.m. Kongayam. Evening 7 p.m. Maravapalayam. Our email address Assembly of Faith Mission Church at gmail.com. அன்பிற்குரியவர்களே, ஆவிக்குரிய சத்தியங்களையும் இன்னும் தேவ காரியங்களையும் கூடுதலாக அறிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் Assembly of Faith Mission Church Sam Dixley யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அன்பிற்குரியவர்களே, சத்தியத்தை பரவச் செய்ய விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் 3110753693. பேங்க் SBI விநாயகபுரம். IFSC கோட் SBI எண் 00176774. MICR 64102072. ஆஃபரிங் ஜிபே அண்ட் போன்பே நம்பர் 79400867 இந்த எண்களில் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்பலாம்.
உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள 9894415996 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.